சில மாற்றங்கள். அதான் எனக்கு நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி கையை விட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டாங்களேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அடிக்கடி உங்களோட கணவன்மார்களோட நடவடிக்கை. விஜய் டிவில பல நிகழ்ச்சிகளை பிரபலமடைந்த நடிகர் தான் மதுரை முத்து. இவருடைய இரண்டாவது மனைவியான டாக்டர் நீத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உருக்கமா பேசியிருக்காங்க. இந்த பொம்பளைங்களுக்கு எதிரியே பொம்பளைங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருக்கிற ஒரு குடும்பத்தை இடையில போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோடு இருக்கிற ஒரு பொம்பளை, அதாவது ஒரு லேடி, அவங்க போய் கெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு வக்ர புத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. இதில் நாம் யாரையுமே குறை சொல்ல வேண்டியதில்லை. சம்மந்தப்பட்ட அந்த லேடியை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபர், அந்த ஆண்மகன், அவரை என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். உன்னை நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருது, உன்னுடைய முதல் மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுல இரண்டாவதாக கல்யாணம் பண்ணிட்டு வர்ற ஒரு பொண்ணை என்ன மாதிரியான கஷ்டங்களோ நஷ்டங்களோ இருந்தாலும் நீ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்ப. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை இன்றைக்கி இப்படி கதற விட்டு அந்த பொண்ணு பேசுது அப்படின்னா நீனும் உங்கூட அந்த சேர்ந்து நடிக்கிற அந்த பொண்ணும் பட்டிமன்றத்தில் பேசலாம் அல்லது சேர்ந்து நடிக்கலாம். இது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்றது. அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமே. அந்த பொண்ணு அவங்க குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கலாம், நீ உன் குழந்தைய விட்டுட்டு போயிருக்கலாம். 2 பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாமே. ஏன் இடையில இன்னொரு பொண்ணோட ஒரு வாழ்க்கையை கெடுக்கணும்? இதை நான் மதுரை முத்து அவர்களுக்கு நேரடியாக அந்த கேள்வியை கேட்குறேன். சத்தியமாக சொல்கிறேன், இது மாதிரி நபர்களெல்லாம் விஷம் வச்சு கொன்னுடலாம். என்னடா இப்படி பேசுகிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலை பொறுத்தளவு நான் இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னால் இதை நிறைய நேரம் நான் யோசிச்சிருப்பேன். இந்த பட்டிமன்றத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கூட போகிறது, இவங்க கூட போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் இது அவ்வளோவா வெளியில் வரல. சரி, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுறாதீங்க. நம்மளும் கேள்விப்பட்டது தான். நேரடியாக போய் யாரையும் எப்படி இருக்காங்க என்னென்னு பார்க்கல. பல பெரிய தலைகள் பேசிப்பாங்கள்ல, நம்ம அவங்க கூட பட்டிமன்றம் பேசுகையில், அப்படி நம்ம கேள்விப்பட்டது தான். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த இந்த பொண்ணுக்கு என்ன பதில்? நீ எல்லாம் என்ன சொல்கிறது, எவ்வளவு தான் பிரபலமாக இருந்தாலும், எவ்வளவு தான் உலகுக்கு நல்லது எடுத்து சொன்னாலும், உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சாலும், உங்களை நம்பி கட்டிக்கிட்டு வந்த இந்த பொண்ணுக்கான கேள்விக்கான பதில் என்ன?